வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மின்சாரத்துறை வேலைவாய்ப்பு. அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எப்போ தான் அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நிறைய விதமான ப்ரமோஷன்கள் இருக்குது. ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு ப்ரமோஷன் இருக்குது. நீங்கள் மேலே மேலே போய்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான அழுத்தங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு கடந்து போகலாம். இதை பற்றி எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவாங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற எல்லா விதமான தகவலையுமே நான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்தா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வர மாரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே A to Z இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 சொல்லியிருப்பேன். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். பல விதமான அப்டேட்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ரீசெண்டாக என்னென்ன வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கிராமத்தில், பஞ்சாயத்தில், யூனியன் ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில், அது யூனியன் ஆஃபீஸில் மோட்டர் ஆப்ரேட்டரு, உதவியாளர், கிளர்க்கு, அலுவலக உதவியாளர், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விஓஓ உதவியாளர், பஞ்சாயத்தில் உதவியாளர், பியூனு, இதுமாரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலேயுமே இருக்குது. அதை பற்றி நம்ம 1 by 1 ஒவ்வொரு வீடியோவும் நான் தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி கொடுக்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர், அதேமாரி ஜூனியர் இன்ஜினியர் அதேமாரி தான். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 4 விதமான கேட்டகரியில் அறிவியல், மைக்ரோபயாலஜி, மெக்கானிக், சிவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 விதமான கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. எடுத்து நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக எல்லா விதமான அப்டேட்டுமே நடக்கும். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மெயில் ஐடி மூலமாக தான் ப்ராசஸிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னாலும் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மெயிலுக்கு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கட்டாயம் வரும். அதனால் ஒன்றும் ஒபே பண்ணிக்க தேவையில்லை. இந்த ரயில்வே ஜாப் மாரி அப்ளை பண்ணுறதோட சரி, நெக்ஸ்ட்டு எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு வேலைவாய்ப்பு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் வரும். பொறுமையாக இருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது கல்வி தகுதி. இன்ஜினியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் அறிவியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மைக்ரோபயாலஜிக்கு பிஎஸ்சி. அடுத்தது மெக்கானிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சிவிலுக்கு சிவில் படிச்சிருக்கணும், அதான் அதோட வேலைவாய்ப்புக்கு அந்த இது படிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா 30 வருஷம் கொடுத்துருக்காங்க. 30 ஆண்டுகள் அறிவியலுக்கு 30 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. மைக்ரோபயாலஜிக்கு 30 பொது, அது எல்லாமே 30 பொது தான். ஜென்ரலு, இடபிள்யூஎஸ்ஸு யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த கேட்டகரியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி சம்பள விவரம் 38,000ங்க. எல்லாத்துக்குமே 38,000 தாங்க. அறிவியல், மைக்ரோபயாலஜி, மெக்கானிக்கலு, சிவிலு, நீங்கள் எது முடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 38,000 தான் சம்பளம். தேர்வு செய்யும் முறை எழுத்து தேர்வு, ஆவணம் சரிபார்ப்பு நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. போக போக நிறைய விதமான அலவன்ஸ் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா ST/SC எக்ஸ் சர்வீஸ்மேனு பிடபிள்யூடி விண்ணப்பதாரர்கள் 295 ரூபா பே பண்ணோம். அதேமாதிரி மற்ற விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 595 ரூபா பே பண்ணால் போதும். அவங்களுக்கு 295,
மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 595 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கடைசி தேதி பார்த்துக்கோங்க 30/12. அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் சென்று விண்ணப்பியுங்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை குறிப்பிட்ட விவரங்கள் சரிபார்க்கவும். தகுதி இருப்பின் பதிவை இணைப்பு தொடர்பவும். அதாவது உங்களுக்கு வந்து தகுதி வாய்ப்பு இருக்குது, 18 வயசு எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, விண்ணப்பம் இணைப்பு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து விண்ணப்ப இணைப்பை ஒன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா போவோம். இதான் வந்து அப்டேட்டடு. இதுதான் வந்து அறிவித்த வேலைவாய்ப்பு. ஆன்லைன் அப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்களா ஆன்லைன் அப்ளை கூட போயிடும். இதில் வந்து உங்களுக்கு வந்து விதிமுறைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு ஓகே கேன்சல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்டர், நீங்கள் புதுசாக இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை, இந்த வேலைவாய்ப்பு நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் நியூ யூசர் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்களா அந்த ஃபார்முக்கு வந்துடும். இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறப்ப என்னென்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்னென்ன போட்டிருக்கோ அதுமாரி தான் உங்கள் நேமு எஸ்எஸ்சி மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதோடைய நேமு, அப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே மெயில் ஐடி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்குள்ளேயே போகும். ஏன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கான்டாக்ட் பண்ணுறது எல்லாமே மெயிலில் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது வந்து சரியாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுறது மெயில் மூலமாக உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போ கரண்ட்டில் இருக்கிற மெயிலாக வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து முன்கூட்டியே இருக்கிற மெயிலில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆக்டிவாக இருக்குதா இல்லை ஆக்டிவ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் வராது. மெயில் ஐடி போட்டிங்களா, அடுத்தது ஃபோன் நம்பரு 10 டிஜிட்டில் ஃபோன் நம்பரு. கரண்ட்டில் இப்போ என்ன ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பரே கொடுங்க, வேறு எதுவும் வந்து கொடுக்க தேவையில்லை. இப்போ கரண்ட்டில் நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அது கொடுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன இது பண்ணுறீங்க, எலக்ட்ரானிக்கலா எல்லாமே அதை தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து எதோ ஒன்று இப்படி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஆன்சர் கேட்டிருக்காங்க. 876 + 420 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி அந்த பக்கம் இங்கே போட்டுட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆகிரும். உங்களோட மெயிலுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் வந்துடும். நீங்கள் உடனே என்ன பண்ணலாம், அந்த மெயிலில் இருக்கிறதெல்லாம் எடுத்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிரும். ஃபோட்டோ, மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிவ்யூ பார்க்க சொல்லும். அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு ப்ரிவ்யூ பார்க்கும். அது ஓகே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஓகே ப்ரிவ்யூ பார்த்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். இதுதான் ப்ரொசீஜரு. அடுத்தது உங்களோட மெயில் மூலமாக தான், எல்லாமே மெயில் தாங்க. இனிமேல் போஸ்ட் ஆஃபீஸ் வரதுனால லேட் ஆகுது, எல்லாமே மெயில் மூலியமாகவே எல்லாமே கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மெயில் ஐடி இப்போ கரண்ட்டில் இருக்கிற மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இவ்வளோதான் அப்டேட்டு. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் பல விதமான தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். பொறுமையாக வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ரீசெண்டாக மறுபடியும் இப்போ மின்சாரத்துறைக்கு ஒரு வேலைவாய்ப்பு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், அதோடய லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களே தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே, இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் பல விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் அந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு கேட்டிருக்கீங்க, அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம், பார்க்கலாம்.
எப்போ செலக்ட் பண்ண போகிறாங்க, எப்போ எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.